இவங்க யாருன்னு தெரியுங்களா? அங்க இருக்கிறதுல யாருன்னு பாருங்க. சாம் ஆல்ட்மேன், மார்க் சுவம்பர்க், ஜெஃப் பியாஸ், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் ஏஐ, அப்புறம் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அதனுடையதான ஓனர்ஸ் இங்கெல்லாம் இருக்காங்க. கீழே போட்டிருக்கு யார் யார் எந்தெந்த இருக்காங்க. இவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்க பாருங்க. இது நியூஸ் இருக்கு, நீங்க போய் பாத்துக்கலாம். அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா, அதர் டெக்னிக்கல் ஜைன்ஸ், பெரியோர்கள் 6-15 பெரியோர்கள் ஜைன்ஸ் டு கோ அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு அடியில் போறாங்க. பில்டிங் சீக்ரெட் பங்கர்ஸ் ஃபார் வேர்ல்ட் வார் கிரைசிஸ். புரியுதா? இவங்க எல்லாம் கீழே போறாங்க. பேண்டமிக், கொள்ளை நோய், 1 யுத்தம், 3வது கிளைமேட் டிசாஸ்டர்ஸ், பூமி எதிர்ச்சிகள், பேரழிவு. பைபிள்ல சொன்ன அதே காரணம், வெளிப்படுத்தல் 6:8 கர்த்தர் சொன்ன அதே காரணம், 6:15 இவங்க எல்லாம் பூமி கடியில போய் பதுங்கி கொள்றாங்க. அத்தனை பேரை ரெடி பண்ணிட்டான், பண்ண போறான் இல்ல. அவங்க சொல்றாங்க we are ready. ஏன்பா நீங்க எல்லாம் இப்படி கட்டி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, பூமியில நடக்கக்கூடியதான பூமியில நடக்கக்கூடியதான இந்த பெரிய பெரியதான ஜியோ பாலிடிக்ஸ்னா வேர்ல்டு வார், இந்த மாதிரி காரியங்கள், இதனால நடக்கக்கூடியதான கொள்ளை நோய்கள், அதோடு கூட வரக்கூடிய பூமி எதிர்ச்சிகள், இதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா போய் பூமி கடியில சைபர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேண்டமிக் ஆஃப்டர் ஷாக், இது ஃபுல்லாவே எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த 3 விதமான காரியங்கள் நடக்கும்போது தப்பிப்பதற்காக பூமியின் பெரியோர்கள் எல்லாம் போய் கீழே என்ன பண்ணிட்டோம், இப்படி கட்டி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கவனிச்சு கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 6:15 ரெடி, கண்களுக்கு முன்